விஜயோட முகம் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியுது. ஏன்னா வேட்பாளர்களே தெரியாது. அப்போ எந்த தொகுதி போனாலும் யார் உங்க தாவேக்கட வேட்பாளர்னா அவங்க சொல்ல தெரியாது, பேர் தெரியாது. ஆனா அந்த இடத்துல ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இது விஜய்க்கு ஒரு பெரிய அலர்ட். இது எல்லாமே திமுக எதிரான இத அதிமுக தான் சட்டப்பிரிவு நியாயமா பார்த்தா அதிமுக அறுவடை அதிமுக பலமா என்ன செல்வ செழிப்போட இருக்க குளத்தூர் என்ன திட்டங்கள் இல்ல, அவ்வளவு திட்டங்கள் செயல்பட்ட வெளிப்பார்வையில செல்வ அவங்க உள்ள என்னங்க பொதுமக்களுடைய நீங்க பொதுமக்களை பத்தி சிந்தித்தே இருக்கு. ஒரு உட்டோப்பிய அரசை நீங்க ஒரு கட்டமைச்சு அவரு சிஎம் உடைய காலையில இது போறது வாக்கிங் போறது இந்த மாதிரி விஷயங்களே எனக்கு என்ன சார் இல்ல நீங்க திமுக கூட்டின ஒன்றும் சந்தோஷமா இல்லை சார். ஹாப்பியா அந்த கூட்டணி ஆல்டர்னேட்டிவ் இல்லைங்க. ரெண்டாவது கூட்டணி எக்ஸாம் பண்றது ஃபார்ம் பண்ணும் போதே ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை திமுக ஃபார்ம் ஆச்சு. காங்கிரஸ் பெரிய பிசிகா முஸ்லிம் அமைப்புகளுக்கு அதிமுக இதெல்லாம் ஒரு சந்தோஷமான அலைன்ஸ். எப்பவுமே இந்த தேர்தல் சமயத்தில் இது போல மாற்றங்கள் வரும்போது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்வச்சுதான் எல்லா தலைவரும் பயணிப்பாங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட மனநிலைமை எப்படி இருக்கு? ஏத்துப்பாரா? அடுத்த முதல்வர் அவர் தான் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சார். பத்திரிகையாளர் மற்ற புதுத்தளத்தில் ஐடி வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் புதுமடம் ஜாஃபர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். 2026 தேர்தல் மாற்றத்திற்கான தேர்தல் அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த ரிசல்ட்ல எப்படி பாக்குறீங்க? இது ஜனநாயகத்துக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. இது ஜாதி மதம் அப்பாற்பட்ட ஒரு தேர்தல். இதுல விஜய்க்கு பெரிய வெற்றி. அவர் ஜாதியை பார்த்து இது வேட்பாளர் இது தேர்வு செய்யலாம், மதத்தை பார்த்து வேட்பாளர் தேர்வு செய்யலாம். அதே மாதிரி தேர்தலுக்கு பணமும் கொடுக்கப்படவில்லை. அதனால இது ஒரு ஜனநாயகத்துக்கு இந்திய ஜனநாயகத்துல ஒரு மாபெரும் வெற்றின்னு இருக்கணும் பார்க்கணும். இதுல திமுகவும் சரி அதிமுகவும் சரி இது ஒரு பணம் கொடுத்தாங்க. ஆனா விஜய் தேர்தலுக்கு பணம் கொடுக்கப்படவில்லைங்கிறது ஒரு ஆழமான எல்லாருக்குள்ள நம்பிக்கை. கொடுக்கவும் வேண்டில்லை. அதே சமயத்துல வேட்பாளர் தேர்வுல ஜாதிய மதம் பார்த்து அது தேர்வு செய்யப்படுது. இன்னும் சொல்ல போனா வேட்பாளர்களே வெளியில இருக்குல்ல, தெரியல. அவருடைய சின்னம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, விசில் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, வேட்பாளர்கள் பேரே தெரியல. ஆனா இவ்வளவு பெரிய புரட்சி இருக்கு. இல்ல இதோட தாக்கம் எப்படி பாக்குறீங்க? இந்த தாக்கம் விஜயோட முகம் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியுது. ஏன்னா வேட்பாளர்களே தெரியாது. அப்போ நீங்க எந்த தொகுதி போனாலும் யார் உங்க தாவேக்கட வேட்பாளர்னா அவங்க சொல்ல தெரியாது, பேர் தெரியாது. ஆனா அந்த இடத்துல ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இது திமுகவோட எதிர் அலையா அல்லது தாவேக்காவோட இந்த மாற்றம் வேண்டி போனவங்களா? ஏன்னா இந்த ஓட் ஷேரிங் பாருங்களேன். இன்னைக்கு இப்போ ஒரு 2 மணி ஆகுது. 70 திமுக, 60 அதிமுக, 106 தாவேக்கா இந்த லீட்ல போயிட்டு இருக்கு. எப்படியும் தொங்கு சபை அதை நோக்கி பயணிக்கிறோம். அது ஒரு கேள்வி. எல்லாம் ஒரு 3 மணி 5 மணிக்கு மேலதான் இந்த விஷயமா நம்ம பேச முடியும். இப்போ எல்லாமே இது முன்னப்பின்ன இருக்கு. இதுல ஒரு லீடிங் வருது. ஆனால் விஜய்க்கு ஒரு பெரிய அலர்ட். இது எல்லாமே திமுக எதிரான அலை. இத அதிமுக தான் சட்டப்படி இது பண்ணிருக்கோம். நியாயமா பார்த்தா அதிமுக அறுவடை அதிமுக பலமா ஒரு அமைப்பா இல்லை. அதனால விஜய் வந்திருக்காரு. விஜய் நல்லது செய்வார்னு மக்களுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை நீங்க தற்கொலைன்னு சொன்னா கூட அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தற்கொலைக்கும் ஒரே ஜனநாயகத்துல அவருடைய ஓட்டு ஐஐடியில படிக்கிற
படிச்சு கொடுக்குற ப்ரொஃபஸருக்கு ஒரு ஓட்டு தான். எங்க நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னா விஜயை வந்து கையாண்ட விதம் இருக்குல்ல, திமுக வந்து கையாண்ட விதம் வந்து ரொம்ப மோசமான அண்டர் எஸ்டிமேட். தொங்கு வந்து சதையிட வச்சு சில பத்திரிகையாளர்களை போர்வையில வச்சு அவரை வந்து ரொம்ப இழிவா பேசினது, அதனுடைய விளைவுதை இப்ப திமுக செஞ்சுட்டு இருக்கு. ரெண்டாவது, திமுக வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்களுக்கு சில வெல்ஃபேர் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுச்சு. அதே சமயத்துல நடுத்தர மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய நெருக்கடியை உண்டு பண்ணுச்சு. இல்ல என்ன மக்கள் திமுக மீது என்ன கோபத்தில் இருக்காங்க? திட்டங்கள் எல்லாம் நல்ல திட்டங்கள், உங்களுக்கு சென்றடைந்த விடயம்லாம் நல்லபடியா தான் போச்சு. அது இலவச மகளிர் ஊக்கத்தொகையா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட பொருளாதார நிலையில உள்ள மக்களுக்கு அந்த இதெல்லாம் வெல்ஃபேர் ஸ்கீம் போச்சு. நடுத்தர மக்களுக்கு பெரிய வந்து சங்கட்டமான சூழல் தான். பொருளாதார விலைவாசிகள் கடுமையான உயர்ந்திருக்கு, வீட்டு வாடகை உயர்ந்திருக்கு, சொத்து ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டா சொத்து வரி வந்து உயர்ந்துச்சு. இந்த மாதிரி வந்து பல்வேறு நெருக்கடிகளை மக்கள் எதிர்நீட்டு இருந்தாங்க. அதனுடைய மௌன புரட்சி தான். இதை வந்து மீடியா வந்து சரியா வந்து விவாதிக்கல. இப்ப மீடியாவை வந்து தன்னுடைய அரவணைப்புல திமுக வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் பெரிய ஒரு செட்பேக். மக்களுடைய இந்த பிரச்சனைகளை வந்து இருக்கணும் மீடியா பொறுத்தவரை. நீங்க மீடியா மீது குற்றம் சாட்டுறீங்க, ஆனா மீடியா ஹைப் என்ற இடத்துக்கு இருந்தது விஜய் தானே. ஊடக லெவல்ல ஒரு ஹைப் கிரியேட் பண்ணது. மேஜர் இஷ்யூஸ் எல்லாம் வந்து மீடியா பேசப்படாது. மக்களுடைய பிரச்சனை, யதார்த்தங்கள் பிரச்சனையே மீடியா வந்து பேசப்படல. சில பத்திரிகையாளர்கள் வந்து திமுகவுக்கு சாதகமா பேசினாங்க. அதெல்லாம் வந்து மக்கள் வந்து இது ரசிக்கல. ரெண்டாவது, அவருடைய குடும்பத்தை வந்து முன்னிலைப்படுத்துவது, பேர் வைக்கிறது, எதுக்கெடுத்தான ஒரு பேர் வைக்கிறது, கலைஞர் பேனா, இது இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் வந்து ரசிக்கல. மக்கள் வந்து ஒரு வெல்ஃபேர் திட்டத்தை, மன்னராட்சியை ரசிக்கலன்னு சொன்னீங்க. மன்னராட்சியை வந்து ரசிக்கல. இன்னொன்னு வந்து கால சாப்பாடு தந்தது இவர் மு.க. ஸ்டாலின், கலைஞர், இந்த மாதிரியே பேசிட்டு போட்ட பிச்சைங்கிறது. ஜனநாயகத்துல வந்து இதுங்கிறது கிடையாது சார், பிச்சைங்கிறது கிடையாது. மன்னராட்சியில் தான் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, விவாதத்தை இருக்கு, சொல்லாடல் இருக்கு. இதுல வந்து நீங்க வந்து நான் வந்து இந்தியாவுடைய இது மகன், குடிமகன், எஜுகேஷனு, இதெல்லாம் வந்து அரசுடைய ஒரு முக்கியமான கடமை. அதை வந்து நீங்க வந்து பிச்சைன்னு எப்படி சார் இருக்கீங்க சொல்றீங்க? டாக்ஸ் கட்டுறனா இல்லையா? எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல வந்து இதெல்லாம் டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. பேஸ்ட் வந்து இது பண்றீங்க, யூஸ் பண்றீங்க, அதுக்கு ஒரு இது போடுறாங்கல்ல, டாக்ஸ் போடுறான், நான் தான் அதை வரமா கட்டுறேன். இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு பிச்சைங்கிறது, கொச்சைப்படுத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு மன்னர்களுடைய மனப்பான்மை. மினிஸ்டர்ஸ் வந்து பொதுமக்களை வந்து மதிக்கிறதே கிடையாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப சர்க்கிளுக்கு பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. போதைப் பொருளுடைய இது வந்து சகவாசம் ரொம்ப அதிகம். அதை வந்து கண்ட்ரோலே பண்ணல. இல்ல, ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொகுதி சொல்றேன். இன்னைக்கு முதலமைச்சர் தொகுதி செல்வ செழிப்போட இருக்க குளத்தூர் தொகுதி. என்ன திட்டங்கள் இல்ல, அவ்வளவு திட்டங்கள் செயல்பட்ட வெளிப்பார்வையில செல்வ திட்டங்கள் இருக்கு. உள்ள என்னங்க நிற்பாங்க பொதுமக்களுடைய இதை பார்க்க. நீங்க வந்து பொதுமக்களை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. ஒரு உட்டோப்பிய அரசை வந்து நீங்க ஒரு இது பண்ணிட்டு கட்டமைச்சிருக்கீங்க. அவரு சிஎம் உடைய காலையில இது போறது, வாக்கிங் போறது, இந்த மாதிரி விஷயங்களே எனக்கு என்ன சார் இது இஷ்யூஸ்? அதுல என்ன நீங்க இது பண்றீங்க? இன்ஃப்ளூன்ஸ் பண்றீங்க, எதுக்காண்டி அதெல்லாம் சொல்றீங்க? கலைஞர் இது எங்க போனாலும் கலைஞர் தெரு பேரை வந்து இதெல்லாம் மாத்துறது, திட்டங்களுக்கு அவருடைய இது வைக்கிறது, பேர் வைக்கிறது, இதெல்லாம் வந்து மக்கள் வந்து இது சார் ரசிக்கல சார். மௌனமா தான் இருந்து பெரிய அளவுல இது பண்ணி புரட்சி பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இதுல யாரோட ஓட்டை அறுவடை செஞ்சிருக்காரு இன்னைக்கு? அதிமுகவும் தொங்குல தான் இருக்கு, திமுகவும் தொங்குல தான் இருக்கு. 68, 65 இப்படி தான் மாறி மாறி இருக்காங்க. சாமானியர்கள் ஓட்டை வந்து அறுவடை பண்ணிருக்காங்க. ஒண்ணு, படித்த இளைஞர்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்.
அதையும் வந்து விஜய் அறுவடைப்பார். ரெண்டாவது, படித்தவங்க இளைஞர்களுக்கு அரசியல்ல வாய்ப்பே இல்லை. துரைமுருகனை போன்றவங்க ஆட்கள் வந்து தொடர்ச்சியா இல்ல. இப்போ தாவேக்கால இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாம் படித்தவர்களா? படிச்சவர்கள், கொஞ்சம் படிச்சவர்கள், எல்லாருமே கிரிமினல் வழக்குல உடந்தையா. நீங்க கடைசி காலகட்டம் பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் வேட்புமனு தாக்கல் அப்போ மாற்று கட்சியில இருந்து வந்தா கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு வந்த உடனே சீட்டு கொடுத்தாங்க. யாரு ஏதுன்னு கூட கேட்கல. கட்சியை ஸ்டார்ட் பண்ணி வந்து எவ்வளவு வச்சாச்சு, நல்லாச்சு. ஒரு முன்னெடுப்பு இல்லாத பயணத்துல இருந்தாங்க. கட்சி வந்து இது பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணது எவ்வளவு நல்லாச்சு? 2 வருடம். திமுக ஸ்டார்ட் பண்ணியது எவ்வளவு ஆச்சு? 70 ஆண்டுகள். 70. அங்கேயே வந்து அண்ணா திமுக வந்தவங்க தான் இப்ப வந்து அதிக பேர் இது வேட்பாளராக இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? போன மாசம் வந்தவர் சார், நீங்க வந்து அவ்வளவு தூரம் இருந்துட்டு போட்டீங்க. போன மாசம் வந்தவர்கள் தான் இது கொடுத்துருக்கீங்க. வைத்தியலிங்கம் போன்ற வந்து உங்களுக்கு இவன் இந்த வைத்தியலிங்கம் போன்றவர்கள் அதிமுக இருந்து வந்தவர்கள் எல்லாம் மக்களுக்கான முகம் தெரியும். இல்ல, முகம் தெரிந்தவர்கள், அரசியலில் பல ஆண்டுகளாக இருந்தவர்கள். ஆனா தாவேக்கால இருந்தவங்க பேரே தெரியாது. அதான் சார் சிக்கல். ஒரே ஆளு கண்டினியூவா திருச்சியில வந்து KN இருக்காரு, நேரு விட்டது ஆள் கிடையாது, வேலூர்ல வந்து துரைமுருகன் விட்டது ஆள் கிடையாது. இது இங்கதான் வந்து இஷ்யூஸ் சொல்றாங்க. யங்ஸ்டர் வந்து இது போடுறான், சிந்திக்காரு, ஏன் இவங்களை விட்டா வேற ஏதாவது ஆளே இல்லையா? அப்போ வந்து ஒரு மாற்று அரசியல நோக்கி வந்து இது போடுறான், நகரலாம். அது நான் விஜய் இருக்காரு, அவ்வளவு. விஜய் அந்த இதுக்கு அந்த இடத்துல விஜய் இருக்காரு. அரசியல் அனுபவம் இல்லாத தாவேகா வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற சூழல என்ன செய்ய போறாங்க தமிழ்நாடு? இது ஒரு பெரிய கேள்வி. இவங்களோட திட்டங்கள் எல்லாம் என்ன, அறிவித்த திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்துவாரா? திமுக பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு இவங்களோட அறிவிப்புகள், திட்டங்கள் எப்படி நடக்க போகுது? எல்லாத்துக்கும் அனுபவம் வந்து தேவைன்னா இன்னைக்கு புசியானது ஒரு குழந்தை அமைச்சர், முதல் குழந்தை பிறக்குது. உங்க பிசினஸுக்கு ஒரு அனுபவம் வந்து இருக்காது. இந்த குழந்தைய எப்படி இது போடுறாங்க, அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? என்ன சார் பண்ணுவீங்க? தாய் இருக்காங்க இல்லையா, அவங்க தாய் இருக்காங்க, வளர்ப்பாங்க. அவங்களுக்கு தான் அனுபவம் இல்லையா, அதான் கத்து கொடுப்பாங்க இல்லையா, பாட்டிட்டு விட முடியுமா? அதே மாதிரி ஒரு அரசு இது இருக்கு, நிர்வாகம் இருக்கு. இல்ல, இதுக்கும் அதுக்கும் ஒத்து போகும், ஒத்து வரும். நீங்க சார் ஒரு உங்களுடைய உள்ள குழந்தை, உங்களுக்கு அனுபவம் இல்லை, எப்படி நீங்க தானே சார் இது பண்ணி வளர்த்துவது ஆகணும். அந்த அடிப்படையில் நீங்க செஞ்சீங்க. விஜய் வந்துருக்காரு, பின்னாடி ஆலோசகர்கள் இருக்காரு, அவங்க IAS ஆஃபீஸர் இருக்காரு, அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம். அதுல எது பெஸ்ட்டோ அவர் இது பண்ணிருக்காரு, தேர்வு பண்ணிருக்காரு. அனுபவம்னா எல்லாத்துக்கும் இது வேணும்னா எப்படி சார் அனுபவம்? இப்ப விஜய் ஆட்சியை பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? ஏன்னா தொங்கு சபையை நோக்கி பயணிச்சிருக்காங்க. விஜய் ஆட்சி பிடிக்கிறாரா இல்லைங்கிறது அடுத்த பிரச்சனை. விஜயுடைய அளவு வந்து பிரம்மாண்டமா இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும். இப்ப அதிமுகவோட கூட்டணி போவாங்களா? ஏன் நீங்க இப்படி கூட சிந்திக்கலாமே, திமுக வந்து அதிமுக அலையன்ஸ் வச்சுக்கலாமே. அது சாத்தியம் இல்லையா? இந்திய கூட்டணி இருக்கு இல்லையே சார், அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து இதுல இப்ப தேர்தல் முடிஞ்ச அப்புறம் எல்லாருமே வேற ஒரு ஐடியாக்கு வந்துருவாங்க. இப்ப வந்து அமித்ஷா வந்து திமுகவோட தான் வந்து இல்ல, அதிமுகவும் திமுகவும் சேர்வதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. ஏன்னா ஒரு பிரதான எதிரியா பார்க்கப்படுத திமுகவை அதிமுக போய் இணங்கும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது தாவேகா ஏற்கனவே பலமுறை கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இல்லையா? இப்ப சொல்லுங்க சார், நான் சொல்றேன். அதிமுகல இருந்து பாதி பேர் வந்து திமுக போயிருக்காங்க, முக்கிய நிர்வாகிகள். இப்போ வந்து திமுக அதிமுகவுடைய கலர்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க எல்லா மினிஸ்டரும் வந்து எடுத்துக்கலாம், முக்கியமான நிர்வாகிகளா எடுத்துக்கலாம், அந்த அதிமுக இருந்து போனோம். அதனால வந்து அந்த அந்த வாய்ப்புகளும் ஃபியூச்சர்ல இது இருக்கு, நீங்க சிந்திக்கலாம். என்ன விஜய்க்கு ஒரு மாற்று அப்படிங்கும் போது அவங்க அலைன்ஸ்ட இருக்கலாம், வரலாம். சிந்திக்க நீங்க
சரியானு சொல்லுங்க. இல்ல அது சாத்தியக்கூறுன்னு சொல்றேன். எப்படி சார் இந்த அரசியல் எதுவுமே எல்லாமே வந்து இது சார் சாத்தியக்கூறு உண்டு. திமுக சொல்லலாம் எனக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணாம், நாங்க உங்களை சும்மா சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா நடைமுறைக்கு யதார்த்தமா பேசுறோம் சார். நடைமுறை சார், நீங்க நடைமுறை யதார்த்தம் சார். இதே மாதிரியே வந்து மத்தியில் வந்து ஆட்சி மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ வந்து வெஜ்ஜியை வந்து ஒரு காமன் எதிரியா இது ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க திமுக அதிமுக அப்படின்னா இந்த முடிவுக்கு கூட வரலாம். ஆனா விஜய்க்கு வந்து கண்டிப்பா மெஜாரிட்டி வருங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க இந்த கேள்வியை வந்து வைக்கிறதுனா நான் சொல்றேன் மெஜாரிட்டி வராத பட்சத்துல இப்போ மெஜாரிட்டி இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கடந்துட்டோம், பாதி ரவுண்டா கடந்துட்டோம். லீடிங் 104 தான் இருக்கு. 118 அது ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக ரேஷியோ இங்க ஏறி இருக்கு, 68 62 போயிட்டு. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எங்க இருக்க திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் முதல்ல வந்து விஜயோட ஒரு அலைன்ஸ் பேசணும். ப்ரோ வந்து விஜய் விசிகா வந்து ஒரு தனி கட்சியில் இருக்கு. விசிகா 2 தொகுதி தான் இருக்கு, பெருசா இல்ல. மதிமுக ஏற்கனவே இவர் சொல்லிட்டாரு, வைகோ ஆட்சியில பங்குன்னா நாங்க அதையும் அவர் வந்து கொஞ்சம் சூசமா வந்து சொல்லியிருக்காரு. தேமுதிக இந்த கட்சியெல்லாம் வந்து விஜய் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தேமுதிக பிரேமலதா மட்டும் தான் லீடிங்ல இருக்காங்க. ஆமா, இல்ல நீங்க ரெண்டா பாருங்க சார், அதிகமா போகாது, ரெண்டா போகும். விசிகா பண்ரொட்டியும் கள்ளக்குறிச்சி சாரி இதுதான் இருக்கு. ஆமா, இப்படி பார்த்தா ஒரு இந்த சீட் வராதா, 10 சீட் இந்த சீட்ல இருக்க வராதா? திமுக கூட்டணியை கலைப்பாரா சார் தாவேக்காவை? திமுக கூட்டணியை கலைப்பாரா? என்ன எல்லாம் ஒரு திமுக கூட்டணி ஒன்றும் சந்தோஷமா இல்லை சார், ஹாப்பியா அந்த கூட்டணியில இல்லை, வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லைங்கிறக்காண்டி அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. ரெண்டாவது கூட்டணி வந்து ஃபார்ம் பண்ணும் போதே ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை தான் திமுக அலைன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. காங்கிரஸ் பெரிய இழுபறி, விசிகாவோட பெரிய இழுபறி, முஸ்லீம் அமைப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை ரொம்ப இது கட் பண்ணி கொடுத்தது, மதிமுக இப்படிலாம் ஒரு சந்தோஷமான அலைன்ஸ் இல்லை. முக்கியமா நம்ம பேச போற விஷயம், திமுக இது பெருத்த அடியை வாங்கியிருக்கு. அது என்ன காரணம்? அதாவது விஜய் அலை ஒரு பக்கம் இருக்கட்டும், இது திமுக கூட அந்த கூட்டணி இருக்கிறவங்க சரியா ஒத்துழைக்கல. அது ஒண்ணு இருக்கு. அதுல வந்து முக்கியமா சொல்ல போனா விசிகான்னு சொல்லலாம். விசிகா வந்து நடத்தின விதம், திருமாவளவன் வந்து இடையில வந்து அது அவருடைய நடவடிக்கைகள் பேச்சுல திருமாவோட தரத்தை இறக்குனாங்க, கொஞ்சம் குறைச்சாங்க. அந்த அம்மா வந்து ஒரு மேடையில உட்காந்து அறிமுக கூட்டத்தில் வேட்பாளர் அறிவு கூட்டத்தில் அந்த அம்மா உட்கார்ந்து அப்போ வந்து ஸ்டாலின் வந்து பேசும்போது எந்திரிச்சு. இதெல்லாம் வந்து ஒரு விதமான இது மட்டும் இல்லை, தொண்டர்கள் வந்து கடுமையான கருத்து. அந்த தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் அண்ணா இது விசிகா தொண்டர்களும் சேர்ந்து பெரிய இதை பணியாற்றானா இல்லை, ஒரு சின்ன ஒரு மனக்கசப்புல சிறுத்தைகளோடு பாதி பக்கம் தாவேக்காவுக்கு போயிருக்கு. இருந்துக்கலாம். திமுக அந்த சமயம் அந்த அந்த நிகழ்வுக்கு அப்புறம் திமுக இது நம்ம வெறுத்த வேணாமா, தாவேக்கா தான் போட்டுருக்கோம். அண்ணா திமுக போட்டுருக்கோம் தாவேக்கா. எப்பவுமே இந்த தேர்தல் சமயத்தில் இது போல மாற்றங்கள் வரும்போது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சுதான் எல்லா தலைவரும் பயணிப்பாங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட மனநிலைமை எப்படி இருக்கு? ஏத்துப்பாரா இல்ல இதுல என்டிஏவோட சதி ஏதாவது இருக்கு, பாஜகவோட சதி இருக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை? திமுகவுடைய பெரிய வெற்றி, ஸ்டாலினுடைய பெரிய வெற்றி என்ன சொல்லுங்க? அடுத்த முதல்வர் அவர்தான் சொல்லி எல்லாரையும் வந்து நம்ப வச்சார். பத்திரிகையாளர்கள் மற்ற வந்து பொதுத்தளத்தில் விவாதிக்கக்கூடிய வந்து அறிவு டிவிகளை வந்து வெற்றிகரமாக நம்ப வச்சார். ஒரு கருத்தாக்கத்தை ஸ்டாலின் வந்து உருவாக்கினார். ஆனா மக்கள் மத்தியில் அந்த ஒரு கருத்தாக்கம் வந்து ஈடுபடவே இல்லை, மௌனமாவே எல்லாம் இருந்து பெரிய பெரிய புரட்சி பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து திரும்ப
திமுக தன்னுடைய கட்டமைப்பை மறுபரிசீலனை செய்யும். இங்க நம்ம விட்டோம், இளைஞர்கள் வந்து கவர்வதற்கான திட்டங்கள் என்ன, இதெல்லாம் வந்து சிந்திக்கணும். திமுக இது வந்து ஒரு சாதாரண இது கிடையாது, அடி கிடையாது. திமுக இதே சமயத்துல அதிமுக ஜெயிச்சிருந்தா கூட இது பெருசா நீங்க வந்து இது எடுக்க வேண்டியது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கட்சி. அப்போ வந்து திமுக 75 வருஷம் ஒரு 80 வருஷம் ஒரு அமைப்பு நடந்தது. அதை வந்து தன்னுடைய திட்டங்கள் கட்டமைப்பை திரும்ப வந்து மறுபரிசீலனை. இந்த தேர்தலில் யாருக்கு பெருத்த அடின்னு நினைக்கிறீங்க? திமுகவா அதிமுக? திமுக. திமுகவுக்கு தான் அடி இருக்கு, அதிமுகவுக்கு இல்லையா? அதிமுக தான் ஓரளவு இதுல வந்திருப்பேன், எதிர்கட்சி கூட தான் வந்திருப்பேன். திமுக தான் எதிர்கட்சி வரேன் சார். எல்லாரையும் நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அடுத்த முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலின் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ வந்து அதுக்கு எடப்பாடி அவ்வளவு தூரம் பெரிய இதுல பிரச்சாரம் பார்ப்பாங்க. ரெண்டாவது திமுக இதுல பிரச்சார வியூலயே பெரிய மிஸ்டேக். ராகுல் காந்தியோட சேர்ந்து வந்து பிரச்சாரம் பண்ணல. ராகுல் காந்திக்கு ஒரு இளைஞர் ஒரு சின்ன மாசு இருக்கு, அதை வந்து அவர் தவிர்த்திருக்காரு. அது என்ன என்ன இஷ்யூஸ் வந்து இது கடைசி வரைக்கும் சொல்லலாம். இப்போ விஜய் பதவியேற்பு பட்சத்துல, அதாவது தாவேகா வெற்றி வாகை சூடும் பட்சத்துல விஜயோட முதல் கையெழுத்து என்னவா இருக்கும்? அவரோட பிரதான திமுக மீது வச்ச குற்றச்சாட்டுகள் வந்து போதைப் பொருள் தான் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல. அப்ப டாஸ்மாக மூடிடுவாங்களா? இந்த கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? டாஸ்மாகை விட இந்த போதைப் பொருளை வந்து முதல்ல ஸ்டாப் பண்ணும். அது வந்து கடலோர மாவட்டங்கள்ல பெரிய வந்து சவாலா இருக்கு. திமுக வந்து அதை வந்து பெருசா வந்து கண்டுக்கல, அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கல. ஹெல்மெட் போடாம வந்து பிடிச்சாங்க தவிர மற்ற பெரிய குற்றங்களை வந்து திமுக வந்து இது தடுக்கல. அதை ஒரு பெரிய விஷயமா வந்து எடுக்கல. அதே பட்சத்தில் அதை வந்து முதல்ல அதுக்கு உண்டான திட்டங்களை அது பண்ணிச்சுட்டுவாரு. பட் தடை செய்யறதுக்கு உண்டான வந்து ஏற்பாடுகளை வந்து செய்வாரு. டாஸ்மாக்ங்கிறது அவ்வளோ ஈஸியில தமிழ்நாடு பொருளாதாரம் அவர் ஒரு 2500 கொடுக்குறேன்னு சொல்லி அதெல்லாம் வந்து நீங்க எடுத்தெடுப்புல இதை பண்ணா அதெல்லாம் எப்படி அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி போக போக அதை வந்து இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி தான் பார்ப்பாங்க. முக்கியமான கேள்வி, தாவேகா திமுகவை தீய சக்தி ஊழல் கட்சின்னு பேசிட்டு இருந்தாங்க. திமுக செய்த ஊழல் எல்லாம் இன்னைக்கு வெளியே வருமா? அப்படி எடுத்துக்கலாம். வரும் வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு. நியாயமாவே சில இது நீங்க பிஎல் போட்டா கூட பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டு கூட அந்த கேஸ்களை அனுப்பலாம். நீங்க ஒன்னும் ஆட்சியாளர் தான் பண்ணணும். நீங்களே கோர்ட்டுக்கு போயிட்டு ஆட்சியாளர்லாம் அதை வந்து மும்பரமா நிறைய அவங்களோட தேர்தலுக்குலாம் நிறைய பணம் செலவு திமுக. இந்த பணம்லாம் வந்து இதுல எங்க இருந்துச்சு சொல்லுங்க சார், எங்க இருந்துச்சு? மக்கள் தானே அடிச்சிருக்கீங்க. மக்கள் என்ன பண்ணா அந்த பணத்தையும் அவன் இந்த பணமே நம்ம பணமே நமக்கு இது ரிட்டனா வருதுன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டு இதுக்கு போட்டான். தாவே திமுக அந்த அதிமுக 2 பேரும் பணம் கொடுத்துருக்காங்க. 2 பேருடைய பணத்தையும் வந்து வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி வச்சுட்டு தாவே இதுல வந்து தாவேக்கா வந்து பெரிய அளவுல இது பண செலவுல பிரச்சாரமும் பெருசா செய்யும். இது வரைக்கும் நீங்க வேட்பாளர் வந்து உங்க தொகுதியுடைய வேட்பாளர் கூட உங்களுக்கு தெரியாது. விசில் தான். ஆமா, தெரியாது. அந்த விசிலுக்கு உடைய இது தெரியுமா சார்? சித்தாந்தம் தத்துவம் தெரியுமா? ஊத ஊத வந்து சவுண்ட் வந்து அதிகமா பலூன ரொம்ப ஊதா வெடிச்சோம். திமுக என்ன பண்ணிச்சு, ரொம்ப அதிகமா விசில பொறுத்தி ஊதி ஊதி அது சவுண்ட் அதிகமாச்சு, விசில் சவுண்ட். அவ்வளவுதான். என்ன விஜயோட அந்த வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜயுடைய வெற்றிக்கு பின்னாடி வந்து தமிழக மக்களுடைய அரசியல் மாற்றம் இருக்கு, எதிர்பார்ப்பு. அதை விஜய் எதிர்பார்த்து விஜய் முக்கியமா 2 தொகுதியில நின்று இருக்காரு. ஏதோ ஒரு தொகுதி ரிசைன் பண்ணலாம். மக்கள் மத்தியில பேசப்பட்ட அந்த வார்த்தை, ஒரு தொகுதியில த்ரிஷா வந்து நிற்பாங்க.
எப்படி அதை எப்படி பார்க்குறீங்க? இது நீங்க கற்பனையாக கேள்வி திருசா மேல சரி இல்ல மக்கள் பேசுறதுதான் பேசுறேன். விஜய் வந்து 2 தொகுதி நிக்கிறாரு. ஒண்ணு திருச்சி பெரும்பூர் ஏதோ ஒரு ரிசைன் பண்ணிட்டு திருஷா நிக்க வைப்பாரு. அதுதான் திட்டம்னு மக்களால் பேசப்பட்டது. அதுதான் உங்க கேள்வி. நான் முன்னாடி இப்படிலாம் வந்து இருக்காது, நடக்காது, வாய்ப்புகள் கிடையாது. திராவிட கட்சியில் வேணா அந்த தப்பு செய்யணும் தவிர விஜய் செய்ய மாட்டாங்க நினைக்கிறேன், செய்ய மாட்டாங்க. தொடர்ந்து பேசுவோம், பார்ப்போம். நாளைய மக்கள் தீர்ப்பு யார் பதவி ஏற்க போறாங்க. நன்றி.